leave away modesty. Are you with me? Hallelujah. We have to dress honorably. சரி, நான் coming back. ஆண்டவர் சொல்றார், நீ என்கிட்ட வந்தேன்னா ஒடுங்கின ஆவி, உருங்கிற மூஞ்சி போச்சு, டிப்ரெஷன், மன அழுத்தம், இப்படி வந்தேன்னா நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்னா துதியின் ஆடைய கொடுக்க போறேங்கிற. என்னது? ஆடையத்தாங்க சப்ளை பண்ண முடியும். அதை வாங்கிட்டு துதிக்க வேண்டியது உங்க வேலை. ஆமென். துக்கமா வந்தேன்னா ஆனந்த தைலத்தை கொடுப்பேன், அதை வாங்கிட்டு ஆனந்தமா இருக்க வேண்டியது உன் வேலை. நீ ஒடுங்கி போய் வந்தேன்னா நான் துதியின் ஆடைய நான் உனக்கு கொடுப்பேன், அதை மாட்டிட்டு துதிக்க வேண்டியது உங்க கடமை. புரிஞ்சுதுல? See, to praise the Lord is a choice that we have to make. ஆண்டவரை துதிக்கிறது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்வு. இன்னைக்கு நான் ஆண்டவரை துதிப்பேன். Dress சப்ளை பண்ணிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, என் மேல ஒரு துதியின் ஆடை இருக்கு. அதனாலதான் ஃபாதர் பாடினார், துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து. துதி வந்துருச்சுனாவே துயரம் போயிருந்தான். ஏன்? ஒடுங்கின ஆவிக்குரிய ஆன்டைடோட், அதுக்கான மாற்று தீர்வே என்னன்னா துதி தாங்க. ஒடுங்கின ஆவினா என்ன பாஸ்டர் இப்படி இருக்குல்ல, ஆமா எப்ப பார்த்தாலும் அப்படி மரிச வந்து போய் அழுதுட்டு, இதுதான் ஒடுங்கின ஆவி. இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு அப்படித்தான் வச்சுட்டான். A spirit of despair அப்படின்னு இருக்கு. Despair, depression. பாருங்க, எனக்கு அநேக பேருக்கு ப்ராப்ளமே என்னன்னா டிப்ரெஷன், தூங்க முடியல, மன அழுத்தம். நிறைய பேர் நல்லா கோடி கோடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கையில சந்தோஷம் வந்துருண்டா. கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களும் தூக்க மாத்திரை போட்டா தான் தூங்க முடிஞ்ச ஆளுங்க இருக்கிறாங்க, தெரியுமா? பணம் இருக்கு, வீடு மேல வீடு இருக்கு, கார் மேல கார் இருக்கு, ஆனா ஆளுக்கு தூங்க முடியல. தூக்க மாத்திரை போட்டா தான் தூங்க வருது. அவனுக்கு தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கல. இப்படி ஓரமா ஒரு சேரை கொடுத்தா உட்காந்து 2வது நிமிஷத்துல கொரட்டை விட ஆரம்பிச்சிருவோம். நீ எல்லா காசையும் வச்சுட்டு தூங்க முடியாம தூக்க மாத்திரை போட்டுட்டு இருக்கிறாங்க. டிப்ரெஷன். You will not believe. ஏதோ பெரிய ஆளுங்களுக்கு தான் டிப்ரெஷன் இல்லைங்க. Uncle, pray for me, I have depression. Pastor, pray for me, I have depression. எனக்கு மன அழுத்தம். என்னடா வயசு? 15 வயசு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏய், கல்யாணமே ஆகல, உனக்கு எதுக்கு டிப்ரெஷன்?